ஒரு ராஜாவின் மகன் ஒருவர் திருமணம் செய்ய விரும்புறாரு. தான் மணக்கும் பெண் உண்மையான சிறந்த பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அதனால கன்னி பெண்களுக்கெல்லாம் ஒரு போட்டி ஒண்ண அறிவிக்கிறாரு. என்ன அந்த போட்டி அப்படின்னாக்கா, பூக்களை விளைவிக்கக்கூடிய விதைகள அந்த கன்னி பெண்களிடம் கொடுத்து, குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பூந்தொட்டியில அழகாக பூக்கள மலரச் செய்து தனக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த போட்டியில அறிவிக்கிறாரு. எல்லா பெண்களும் சம்மதிக்கிறாங்க. ஆனா, எந்த பெண்ணாலயும் அந்த பூக்கள விளைவிக்க முடியல. அதனால அவங்க என்ன செய்றாங்க, அரசர் குடுத்த அந்த விதைகள எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, தாங்களாகவே வேறு விதைகளின் மூலமாக பூக்கள வளரச் செய்து வகை வகையா ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க. ஒவ்வொன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா, ஒரே ஒரு பெண் மாத்திரம் பூந்தொட்டியில பூவே இல்லாம நின்னுட்டு இருந்தா. ராஜா கேக்குறாரு, எல்லாரும் வகை வகையா அழகான பூக்கள கொண்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் வெறும் தொட்டிய கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, அரசே, நீங்க குடுத்த அந்த விதைய வளரச் செய்யணும்னு சொல்லி விவசாயி கிட்ட போய் ஆலோசனை கேட்டு, அதன்படியெல்லாம் நான் செஞ்சேன். ஆனாலும் கூட அது ஏனோ தெரியல, அதுல முளை வரவே இல்ல ராஜா அப்படின்னு சொல்றா. அதுக்காக அரசர் அவள பாராட்டினாரு. அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. காரணம், அரசர் அவங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாமே செத்த விதைகள். மத்த பெண்கள் அரச குமாரன எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தாங்களாகவே அவங்க வேற விதைய வச்சு பூக்கள மலரச் செய்து கொண்டு வந்தாங்க. முடிவுல அந்த உண்மையான பெண்ண தான் அரசகுமாரன் மணக்கிறாரு. ஆமாங்க, வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. நீங்க உண்மையானவர்களா இருக்கீங்களா?